நிகிதா வணக்கம். 46க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று மாலை முதல் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி லஞ்ச ஒழிப்பு துறை சோதனையில் 38 லட்சம் ரூபாய் அளவிற்கு பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவே தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் அரசு மருத்துவர் ஒருவரின் முத்திரையை பயன்படுத்தி அவரது கையெழுத்தை போலியாக இட்டு உயிரோடு இருப்பதாக 2 பெண்களுக்கு சான்றிதழும் வழங்கி பத்திரப்பதிவு துறையில் பத்திரம் பதிவு செய்யப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போலி பத்திரப்பதிவு குறித்து திருநெல்வேலி மாநகரத்தின் குற்றப்பிரிவு போலீசார் தற்போது விரிவான விசாரணையை கையில் எடுத்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள NGO காலனி பகுதியில் உள்ள ஒரு நிலத்திற்கான பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பத்திரப்பதிவிற்காக கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த உஷா மற்றும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஆகிய 2 பேரும் உயிருடன் இருப்பதாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முட நீக்கியல் பிரிவு டாக்டர் சந்திரசேகரன் வழங்கியதாக கூறப்படும் உயிர்வாழ் சான்றிதழ்கள் அவர்கள் உயிரோடு இருப்பதாக குறிப்பிட்டு ஒரு சான்றிதழ்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பின்னர் இந்த பத்திரப்பதிவு ஆவணங்கள் தொடர்பாக சந்தேகம் எழுந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த ஆவணங்கள் அனைத்துமே போலியானவை என தெரிய வந்தது. பின்னர் திருநெல்வேலி மாநகரத்தின் குற்றப்பிரிவு போலீசார் திருநெல்வேலி அரசு மருத்துவர் டாக்டர் சந்திரசேகரனை தொடர்பு கொண்டு விசாரிக்கும் போது இந்த புகாரில் சம்பந்தப்பட்ட தவறுகளை தாம் நேரில் பரிசோதிக்கவே இல்லை என்றும் அவர்களை நான் பார்த்ததும் இல்லை என்றும் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை அளிக்கிறார். அவர்களுக்கு உயிருடன் இருப்பதாக எந்த உயிர்வாழ் சான்றிதழையும் தான் வழங்கவில்லை. அதில் இருக்கும் கையெழுத்தும் தன்னுடன் இல்லை. அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய முத்திரை போலியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக உடனடியாக அவர் புகார் ஒன்றினை திருநெல்வேலி மாநகர குற்றப்பிரிவு போலீசாருக்கு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இதே போன்ற புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் போலீசிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை முன்னெடுத்து வருவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிகாரிகளின் துணையுடன் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவுகள் நடைபெற்றுள்ளனவா என்ற கோணத்திலும் தற்போது திருநெல்வேலி மாநகர போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் டாக்டர்கள் மற்றும் அதிகாரிகளின் கையொப்பம், இந்த அரசு முத்திரைகள் இவைகள் போலியாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிற ஆவணங்கள் குறித்தும் தற்போது விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிகிதா, எது எப்படி இருந்தாலும் பத்திரப்பதிவு துறையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இது போன்ற முறைகேடுகள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.